வணக்கம். தார நியூஸ் அப்டேட்ஸ் நேயர்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பயனுடையதாகவும் இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். ஏனென்றா முக்கியமான செய்திகளைத்தான் தெளிவாக உங்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய வகையில நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவதாக பார்க்கலாம். இந்த இலங்கையில ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து இப்போ ஆட்சி சிறப்பாக போய்கொண்டிருக்குது. ஆனா மக்களுக்கு இந்த ஆட்சியால எப்படி பிரயோசனம் மாற்றம் உண்டா என்பது குறித்து இப்பொழுது அமைச்சர் ஒருவர் கருத்து ஒன்று வெளியிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார் தான் இந்த கருத்தை வெளியிட்டிருக்காரு. அப்படின்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால நாட்டு மக்கள் திருப்தி அடைவதாகவும் முன்னாள் ஜனாதிபதிகளையும் விட அதிகமாக அனுரகுமார திசாநாயக்கவை விரும்புவதாகவும் அவரின் ஆட்சி அவரின் வேலை திட்டங்களில் திருப்தி அடைவதாகவும் தெரிவிச்சிருக்கிறார். இவர் தெரிவிச்சதை தாண்டி ஒரு அறிக்கை மூலம்தான் இவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம், இந்த மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் நடத்திய கருத்து கணிப்பின்படிதான் இந்த விஷயம் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதோட மிக முக்கியமான விஷயம் என்னென்றா, இவர் என்ன சொல்லிக்கிறார், இந்த அறிக்கையின்படி 75% இலங்கை மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை விரும்புவதாகவும் அவரின் வேலை திட்டங்கள் அவருடைய செயற்பாடுகள் எதிர்கால திட்டங்களை நம்பி திருப்தி அடைவதாகவும் அந்த தரவரிசை குறிப்பிட்டிருக்குது. அதோட இந்த சாந்த பத்மகுமார் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அனுர ஆட்சியின் கீழே மயானங்கள் கூட மிகவும் சுத்தமாக நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு வருது, சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, அதுல போய் பார்த்தா சாகலாம் போல இருக்குன்னு சொல்லி இவர் சொன்ன விஷயம் வந்து இப்ப பரவலாக பேசப்படுது. அரசாங்கத்திலே எதிர்கட்சி உறுப்பினர்கள் அடிக்கடி அரசாங்கத்தை குறை கூறி கோதா கோகம மாதிரி அனுர கோகம என்று சொல்லி சின்ன போராட்டங்கள் எல்லாம் செஞ்சாங்க. பெரிய அளவுல போராட்டம் இல்லை, சின்ன சின்ன போராட்டங்கள் எல்லாமே முன்னெடுத்தாங்க. குறிப்பிட்ட அளவு ஆக்கள் தான் அதுல பங்கு பெற்றி இருந்தாங்க. அது வந்து வெற்றி அடைஞ்சதான்னு கேட்டா இல்ல. அப்படி இருக்கல அவங்களுடைய நோக்கம், எதிர்கட்சியோட நோக்கம் என்னவாக இருக்கின்றால், இந்த நடப்பு அரசாங்கத்தை ஆட்சியிலிருந்து கவிழ்க்க வேண்டும் என்றும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தங்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லியிருந்தான் அவர்கள் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆளும் தரப்பு எதிர்கட்சி எவ்வளவுதான் போட்டி போட்டு அடிபட்டு கொண்டாலும் மக்களுக்கு இதால என்ன பிரயோசனம் என்று கேட்டா, இவங்க அடிபடுறதால ஒரு பிரயோசனமுமே இல்லை. மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கின்றது தான் அரசாங்கம் பார்த்து ஒவ்வொன்றாக செய்ய வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மேல் எவ்வாறு இந்த விருப்பு இருக்கின்றது? அதாவது இவர் சொல்லியிருக்கிறார், தரவுகளின்படி 75% மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு, திருப்தி இருக்கின்றதை தாண்டி தனிப்பட்ட ரீதியில இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் உங்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை எவ்வாறு இருக்கின்றது? வரும்பொழுது எப்படி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது? இப்போது குறைந்து விட்டதா அல்லது இன்னும் இருக்கின்றதா? என்னென்ன மாதிரியான செயல் திட்டங்களை இவர்கள் செய்யலாம்? அதாவது ஒரு டவுனுல போய் அமைச்சர்களோ ஜனாதிபதியோ வார நேரத்துல அவங்க போய் சந்திச்சு அந்த டவுன்ல இருக்கிற மக்களை சந்திச்சு, ஓகே இந்த இடத்துல அபிவிருத்தி இருக்கு, அந்த அபிவிருத்தியால நாடு அபிவிருத்தி என்று சொல்றதை விட அடிமட்டத்துக்கு இறங்கி அவர்கள் போகின்றார்களா? கிராம மக்கள் விவசாயிகளை சந்திக்கின்றார்களா? அவர்களுக்குரிய பிரச்சனைகள் தீர்க்கப்படுதோ இல்லையோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதை கேட்கின்றார்களா என்பதை இந்த காணொலி பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கமெண்ட்ஸ்ல பதிவுகளை நீங்கள் பதிவிடக்கூடிய மாதிரியாக இருக்கும். கருத்துக்களை பதிவிடுவதற்கான சுதந்திரம் உங்களுக்கு உள்ளது. இந்த சிறிய சிறிய கருத்துக்களால பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஆகவே இந்த அரசாங்கம் தொடர்பிலையும் உங்கள் பகுதிகளில் அபிவிருத்தி தொடர்பிலையும் இன்னும் அபிவிருத்தி ஏதாவது செய்ய இருக்கா என்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம். நாட்டில் இன்றைக்கு பரபரப்பை ஏற்படுத்திய விஷயம் என்னென்றா, நேற்று இரவு நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் கட்டுநாயக்க பகுதியில் தான் நடந்திருக்குது. அதாவது போக்குவரத்து போலீசார், டிராபிக் போலீஸ் சோதனை நடவடிக்கைக்காக ரோட்ல நின்றுக்கிறாங்க. அந்த நேரம் ஒரு மோட்டார் சைக்கிள்ல சந்தேகத்திற்கிடமாக 2 பேர் பயணிச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்களை சாதாரணமாக மறைச்சிருக்கிறாங்க. ஓகே, சோதனை செய்வோம் என்று மறைக்கல. இந்த 2 நபர்களுமே மோட்டார் சைக்கிள்ல தப்பி ஓடி இருக்கிறாங்க. அப்ப தப்பி ஓடும் பொழுதே யோசிக்கணும், ஏதோ ஒரு தப்பு அவர்களிடம் உள்ளது, ஏதோ தவறு உள்ளது, அல்லது கொண்டு போகக்கூடாத சட்டவிரோத பொருட்களை அவர்கள் தங்கள் வசம் வைத்திருக்கின்றார்கள் என்றே நாங்கள் சந்தேகிக்கலாம். அப்படி இருக்கல அவர்கள் தப்பி ஓடும் போது போலீசாரும் வேகமாக அவர்களை துரத்தி சென்றிருக்கிறார்கள். அப்படி செல்லும் பொழுது அவர்கள் செலுத்திய மோட்டார் சைக்கிளை விட்டு தப்பி ஓடி இருக்கிறார்கள். அப்படி ஓடும் பொழுது ஒருவர் தப்பி ஓடி விட்டார். அடுத்தவர் என்ன செய்கிறார், போலீசாரையும் தாக்கி போலீசார்ட்ட இருந்த துப்பாக்கியையும் பறிச்சிருக்கிறார். அப்படி போலீசார்ட்ட இருந்த துப்பாக்கியை பறிச்சு இன்னொரு போலீஸ் மேல அவர் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார். அந்த போலீஸ் இப்போ வைத்தியசாலையில, அவர் காயமடைந்து வைத்தியசாலையில அனுமதிச்சிருக்கிறாங்க. இதுல என்ன விஷயம்டா, உங்களுக்கு தெரியும், இப்படியான செயற்பாடுகள்ல சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் கைதாகும் பொழுது அவர்களிடமிருந்து ஐஸ் போதைப் பொருளோ ஹெரோயின் போதைப் பொருளோ உடைமையிலிருந்து கைப்பற்றப்படுவது வழமை. அப்படி இவர்களிடமிருந்தும் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது.
போலீசின் தகவல்களின்படி திவுளப்புட்டிய பகுதியை சேர்ந்த 41 வயதுடையவர் என்றும் 2008 முதல் 2010 ஆண்டு கால பகுதியில கட்டுநாயக்க நகர பாதுகாப்பு பிரிவில் சிவில் பாதுகாப்பு படையின் கீழே இவர் வேலை செஞ்சிருக்கிறார் என்ற விஷயமும் இப்பொழுது அம்பலமாகி அதிர்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றது. இதுக்கு பின்னால இவர் போலீசாரையும் சுட்டிருக்கிறார், போலீசாரிடம் துப்பாக்கி பறைச்சிருக்கிறார். 2 பேர் வந்தாங்க, முதலே ஒரு ஆள் ஓடி தப்பி இருக்கிறார், இவர் போலீஸை சுட்டுவிட்டு தப்பி ஓடி இருக்கிறார். விசேட போலீஸ் குழுக்கள் களமிறக்கப்பட்டு நடந்த தேடுதல் நடவடிக்கையில இவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மோட்டார் சைக்கிள் எந்த மோட்டார் சைக்கிள் வந்தினமோ அதை வேற இடத்துல விட்டுட்டு இங்கால தப்பி ஓடி வரும்பொழுது இன்னொரு மோட்டார் சைக்கிள்ல வந்த ஒரு பொதுமகன் கொண்டு வந்த மோட்டார் சைக்கிளை அவரை தள்ளி விட்டு அதை பறித்து கொண்டு ஓடி இருக்கிறார். அந்த மோட்டார் சைக்கிள், துப்பாக்கி, அதோட போதைப் பொருட்களும் இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதோட இவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலதிக விசாரணைகளை அந்த பகுதி போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்று சொல்லலாம். காரணம் என்றால் ஒரு போதைப் பொருள் கடத்தல். அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு முழு நாடு ஒன்றாக இந்த தேசிய திட்டத்தின் கீழே போதைப் பொருள் நடவடிக்கைகள், பாதாள உலக குழுக்கள் இது எல்லாத்தையுமே அழிக்கணும் என்று எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் நான் முன்னைய காணொலியில சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த போலீசாருக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியாமல் கடும் தேடுதல் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமலே திட்டமிட்டு நிறைய விஷயங்கள் அரங்கேறி கொண்டுதான் வருது. அந்த வகையில இன்றைக்கு கைதாகி இருக்கிற ஒரு தம்பதியினர் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, கொழும்புண்ட ஒரு தேசிய பாடசாலை, பிரபலமான பாடசாலையின் ஆசிரியையும் அந்த ஆசிரியையின் கணவரும் தான் கைதாகி இருக்கிறாங்க போதைப்பொருள் வியாபார நடவடிக்கையின் போது. இதுல விசாரணையில முக்கியமான விஷயம் ஒன்று வெளிவந்திருக்கிறது என்னன்னா, அந்த ஆசிரியை ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஓகே, தான் இதை செஞ்சிருக்கிறேன், என்னத்துக்காண்டி இந்த வியாபாரம் செஞ்சேன்டா, தான் ஒரு தனியார் சட்டக்கல்லூரியில சட்டக்கல்வியை பயில்கிறேன், அதுக்கான பணம் தேவை என்ற காரணத்தால் தான் இதை விற்பனைக்காக வச்சிருந்தேன். ஆனால் இன்னமொரு விஷயம் விசாரணையில் அம்பலமாகி இருக்கின்றது. இவர்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக கணவன் மனைவியாக 2 பேரும் சேர்ந்து இந்த போதைப் பொருள் வியாபாரத்துல ஈடுபட்டு வந்த விஷயமும் அம்பலமாகி இருக்கு. இந்த சந்தேக நபரான ஆண்டிடமிருந்து 1 கிலோ 6 கிராம் ஐஸ் போதைப் பொருளும், பெண்ணிடமிருந்து 149 கிராம் 150 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால கைப்பற்றப்பட்டிருக்கு. அதோட மேலதிக விசாரணைகளின் நேரம் இவர்கள் மொதர மயூர என்ற பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரரின் நெருங்கிய நண்பர்கள் என்றும் தெரிய வந்திருக்கிறது. இவர்களிடம் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் அந்த சிறிய அளவு எண்ணத்துக்கண்டால் அவர்கள் விற்பனை செய்ய கொண்டு வந்தது. இன்னும் எப்படி வைத்திருக்கின்றார்கள், எங்கு வைத்திருக்கின்றார்கள் என்பது நடக்க இருக்கிற விசாரணையில தான் தெரியும். அதோட இவர்களின் வலை பின்னல் இன்னும் எத்தனை நெருங்கிய நண்பர்கள் பாதாள குழுவோட இந்த போதைப் பொருள் கடத்தல் குழுவோட தொடர்புல இருக்கின்றது வெகு சீக்கிரம் வெளியில வரும். என்ன விஷயம் என்றால், ஒரு ஆசிரியை இப்படி செய்ததுதான் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள விஷயமாக இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அபிவிருத்தி திட்டங்கள்ல மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நேரடியாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்னவென்றால், வடக்குல இருக்கிற நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு இந்த 3 தீவுகளையுமே பசுமை சக்தி தீவுகளாக, அதாவது கிரீன் எனர்ஜி ஐலாண்ட் என்று மேம்படுத்துமாறு அனுரகுமார திசாநாயக்க நேரடியாக பணிப்புரை விடுத்திருக்கிறார். அதாவது இந்த 3 தீவுல நெடுந்தீவு, நைனாதீவு, அனலதீவு இந்த 3 தீவுலையுமே இப்போது நடைமுறையில் இருக்கிற கலப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஹைபிரிட் ரினியூவல் எனர்ஜி சிஸ்டம் இந்த திட்டங்களை மையமாக கொண்டுதான் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட இருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அதோட எரிசக்தி அமைச்சுக்கான 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழே செயல்படுத்தப்படுற திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடந்த கலந்துரையாடலின் போதுதான் ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை விட்டிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் கெரவலப்பிட்டிய முதல் கொழும்பு துறைமுகம் வரையான மின்சார பரிமாற்ற கோடு, சம்பூர் கப்பல் துறை மின்சார திட்டங்கள் மற்றும் கூரை மேல் சூரிய சக்தி திட்டம் உள்ளிட்ட இலங்கையின் பல முக்கிய மின்சார திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன் போது ஜனாதிபதி முன்னிலையில மீளாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. வரவேற்கத்தக்க விஷயம். ரணில் விக்ரமசிங்க இந்த புதிய தலைமுறை இளைஞர்களோட ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கிறார். அவர் அங்க என்ன சொல்லியிருக்கார் என்றால், தங்களுடைய தலைமுறையின் காலம் முடிந்து விட்டது, இனி புதிய தலைமுறையினர், இந்த ஜென்சி என்று சொல்ற இப்போதைய தலைமுறையினர் தான் தலைமைத்துவத்தை ஏற்க வேண்டும் என்று சொல்லி, அது அரசியலா இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், இந்த தலைமுறையினர், இளம் சமுதாயத்தினர், இளைஞர்கள் தலைமைத்துவ பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். தைரியமாக தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார். அதோட அப்படி தலைமைத்துவத்தை விரும்புபவர்கள், தலைமைத்துவத்தை நம்பி இறங்குபவர்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பதற்கும் உதவி கொடுப்பதற்கும் அவர்களுக்கான அறிவுரைகளை கொடுப்பதற்கும் தயாராக இருப்பதாக இந்த கலந்துரையாடல்ல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார். இது ChatGPT, அதாவது இந்த AI மூலமா இயங்குற ChatGPT உண்மையில இப்பொழுது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா மாறி இருக்குது. அந்த வகையில ChatGPT கூகுள்ல பார்க்கலாம், ChatGPT ஆப்ஸ்ல பார்க்கலாம்.
வாட்ஸ்அப் பயன்படுத்துபவர்களே அதுலயே ChatGPT யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தது. நாம வாட்ஸ்அப்லயே ChatGPTல போய் என்ன வேணுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம், அதுலயே டெக்ஸ்ட் பண்ணி கதைக்கலாம், விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கல நீண்ட காலமாக பயன்பாட்டில் வந்த இந்த வாட்ஸ்அப் மூலமாக பயன்படுத்துற ChatGPT இல்லாமலாக்கப்பட்டு திரும்பவும் இப்ப பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. வாட்ஸ்அப் பயன்படுத்துபவர்கள் உங்களுக்கு அது வந்துட்டான்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோட இது தொடர்பாக முக்கியமான ஒரு விஷயமும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ChatGPT-யை பயன்படுத்திய பின்னர் சில வாட்ஸ்அப் கணக்குகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டதாகவும் சில பயனர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சரிபார்க்கப்பட்ட அதிகாரப்பூர்வ எண்ணை மட்டுமே பயன்படுத்துமாறு ஓப்பன் AI நிறுவனம் மக்களை இப்பொழுது அறிவுறுத்தி இருக்கின்றது. இந்த ChatGPT என்னதான் புதிய புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் இன்னொரு குறைபாடு இருக்கு. இதை பற்றி என்னன்னா, ChatGPT-ல நாங்க உள்ளிடுற விஷயங்கள், கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே அவங்களால பார்க்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்ப நாங்கள் தனிப்பட்ட விஷயங்களை பகிரும் பொழுது மிகவும் அவதானமாக இருக்கணும். வேலை காரணமாகவோ கல்வி சம்பந்தமாகவோ நாங்கள் விஷயங்களை அங்கிருந்து எடுக்கலாம். ஆனால் தனிப்பட்ட விஷயங்களை பகிரும் பொழுது அவதானமாக இருக்க வேண்டும்.